ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் தியரியில் இப்போ அடுத்த கான்செப்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் ஒர்க்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஃபைனைட் குரூப்லேருந்து ஒரு ஃபைனைட் குரூப்புக்கு எப்படி ஹோம் ஒர்க்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஜென்ரல் கான்செப்ட் ரைட்டுங்களா. ரைட், இப்போ பாரு இது ஆக்சுவலாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிஎஸ்ஆர் கேட்டு என்பிஎஸ்எம் படிக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன் செட்டுக்கு மேக்ஸிமம் கோர்ஸ் அதாவது கேட்க வாய்ப்புகள் இருக்குது கொஷின்ஸ் சரிங்களா. அதனால் லைட்டாக அது பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் பாருங்கள் இப்போ அது நீங்கள் படித்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு குரூப் தியரி என்னென்னு புரியும் உங்களுக்கு சரிங்களா. ஆட்டம் ஆப்ஷன் என்னன்னு தெரியும், ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் என்னென்னு தெரியும். சரி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஹோம் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி பாருங்கள். இப்போ என்னென்னா இப்போது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா. எஃப் ஃப்ரம் S3லேருந்து கிளைண்ட் 4. ஸோ சிமெட்ரிக் குரூப் S3லேருந்து கிளைண்ட் 4க்கு எத்தனை ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்க முடியும்னு கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருப்பேன்னா இப்போ கிளைண்ட் 4 குரூப் நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் S3 என்ன தெரியும், E, A3, S3 இது மூணு நார்மல் சப் குரூப் மட்டும்தான் இருக்குது S3க்கு சரிங்களா. S3 சிம்பிளானு கேட்பாங்க. S3 சிம்பிள் சப் குரூப்பா இல்லையா, சிம்பிள் குரூப்பான்னு கேட்பாங்க. இல்லை, ஏன் அதுக்கு இந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஹோல் குரூப்பை கூட விட இதை தவிர மற்ற ஏதோ ஒரு நார்மல் சப் குரூப். இப்போ S3 இஸ் நான் சிம்பிள் குரூப்ஸ். S3 இஸ் நான் எபிலியன், நான் சைக்ளிக், நான் சிம்பிள். ரைட், இப்போ ஓகே. இப்போ நமக்கு அதுக்கு வருவோம். இப்போது எடுத்தாச்சா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சரி என்ன ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக இப்போ என்ன கான்செப்ட்னா எஃப்ங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் ஜி ஏதோ ஒன்று டாட். இது ஒரு ஃபைனைட் குரூப்பு, இது ஒரு ஃபைனைட் குரூப். ஸோ ரெண்டு ஃபைனைட் குரூப் கிட்ட எத்தனை ஹோம் ஒர்க்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் ஆல் த நார்மல் சப் குரூப்ஸ் G1 G2 வச்சுக்குவோம். நார்மல் சப் குரூப்ஸ் ஆஃப் G1க்கு எத்தனை நார்மல் சப் குரூப்னு இருக்குன்னு லிஸ்ட் பண்ணிடணும். சப்போஸ் நார்மல் சப் குரூப்ஸ் வந்து N1 N2 N3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூணு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணேன், இது கரஸ்பாண்டிங்காக இது கோஷன் குரூப் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் பண்ணது ரெண்டாவது ஸ்டெப்னா கோஷன் குரூப் கண்டுபிடிக்கணும். G/N1 கோஷன் குரூப் கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு தெரியணும். அது ரெண்டாவது முக்கியமாக இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு தெரியணும். ஓகே, இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குது. ஸோ 3 கோஷன் குரூப்பு எதுக்கு ஐசோமார்பிக் இருக்குன்னு தெரியணும். ஓகே, அது தெரியணும். அதுக்கப்புறம் மூணாவது ப்ராசஸ் என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஐசோமார்பிக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அது ஆக்சுவலாக என்னென்னா G/N1 இஸ் ஐசோமார்பிக் டு என்ன வரும் ஜின்னு எடுத்துக்கிறேன். இது ஜின்னு வச்சுக்கிறேன். இது ஜி டேஷ்னு வச்சுக்கோம். அப்புறம் கரெக்டாக ஜி டேஷ். ஓகேங்களா. G1 எடுக்கும் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. ரைட், இப்போ என்ன பண்ணால் ஃபண்டமெண்டல் தியரம் பை ஃபஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் ஃபண்டமெண்டல் தியரம் ஹோம் ஒர்க்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணும்போது இஸ் இமேஜ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜின்னு இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் ஜிங்கிறது என்னது, எஃப் ஆஃப் ஜின்னு அர்த்தம் ஜியோட இமேஜ் இங்கே இருக்கும். இப்போ இது வந்து சப் குரூப் ஆஃப் ஜி டேஷாக இருக்கும். இட் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ். ஸோ இது வந்து இதோட சப் குரூப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் எத்தனை சப் குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் க்ளாஸ். அப்போது இதோட சப் குரூப்ஸை பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியணும். ஸோ இதில் எத்தனை சப் குரூப்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அது ஒன்று. இதில் இப்போ எத்தனை சப் குரூப் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஒன்று. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஏற்கனவே எழுதி வச்சிருப்பீங்க ஆட்டோமார்பிசம் தெரியணும். ஆட்டோமார்பிசம் ஆஃப் இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்க G/N1 இது எதுக்கு ஐசோமார்பிக் டு வாட் இது தெரியணும். இது மாதிரி ஆட்டோமார்பிசம் ஆஃப் G/N2 ஆட்டோமார்பிசம் ஆஃப் G/N3. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நமக்கு ப்ராசஸ் ஈஸியாக. இதை மட்டும் இனிஷியலாக வச்சுக்குவோம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு ஃபைனைட் குரூப் ஃபஸ்ட்டு இந்த டொமைன் ஆஃப் எஃபோட இந்த குரூப்போட எல்லா நார்மல் சப்பும் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அப்புறம் இந்த குரூப்புக்கு எத்தனை கோஷன் குரூப் இருக்குன்னு எழுதிடணும். அப்புறம் இந்த கோஷன் குரூப்புக்கு என்ன பண்ண இந்த குரூப்புக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட்டோமார்பிசம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ் சரிங்க. இதை தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, டொமைன் என்னது S3. இப்போ S3க்கு நார்மல் சப் குரூப் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். E, A3, S3.
ஓகே எலிஸ்டோர் பண்ணியாச்சா இப்போ என்ன பண்ணணும் இப்போ இந்த இது கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது S3 பை கோஷியன் குரூப் கண்டுபிடி இது ஒரு கோஷியன் குரூப் ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கோஷியன் குரூப்பு அடுத்து இந்த கோஷியன் குரூப் ரெண்டாவது மூணாவது இந்த கோஷியன் குரூப் ரைட்டா ரைட் 3 கோஷியன் குரூப் கண்டுபிடிக்கணும் சரி இப்போ ஃபஸ்ட்டு கோஷியன் குரூப் வருவோம் இதை எழுதிட்டுனா இப்போ என்ன சொன்னேன் இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் S3க்கு நமக்கு தெரியும்ல S3 இதுனா S3 இது S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் ஓகே ரைட் நான் என்ன சொன்னேன் பை ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரம் ஃபார் இதுக்கு அப்ளை பண்ணணும் இந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணணும் என்ன வரும் S3 by E is isomorphic to image of S3 ஓகேங்களா இப்போ இதுதான் S3 by E வந்து என்ன சொல்லுங்க ஐசோமார்பிக் டு S3 ன்னு போட்டுருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்ம S3 ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ இதான் மெயினான ஸ்டெப் ஓகே இதாச்சு இதுக்கு என்ன அர்த்தம் இது என்னது இது வந்து சப் குரூப் ஆஃப் கிளைன் 4 இஸ் ஐசோமார்பிக் டு S3 அப்போ என்ன பண்ணணும்னா so subgroup in the f of S3 in Klein 4 which is isomorphic to S3 so S3 க்கு isomorphic இருக்கிற மாதிரி எனக்கு Klein 4 ல எத்தனை சப்குரூப் இருக்குன்னு பார்க்கணும் S3 க்கு isomorphic இருக்கணும் அதான் எனக்கு S3 ல இப்போ Klein 4 ல மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கு S3 ல 6 எலிமெண்ட் இருக்கு so அப்படி இருக்காது ஓகே இஸ் isomorphic to is not possible அப்படி ஒரு சப்குரூப் இருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி இந்த இது டிசைன் பண்ணியதுக்கப்புறம் ஸோ இதுக்கு இதாவது இந்த K4ல் எந்தெந்த சப்குரூப்லாம் இந்த S3க்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு பார்க்கணும் சரி S3 ஆர்டர் வந்து 6 இங்கே வந்து என்னது ஆர்டர் வந்து 4 தான் மேக்ஸிமம் 4 தான் போய் இருக்காது ஓகே அப்போது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னது ஐசோமார்பிசம் இந்த இடத்துல ஹோமோமார்பிசம் இந்த இடத்துல கிடைக்காது சரி விட்டுருவோம் அடுத்து கொஸ்டின் குரூப் பண்ணது S3 by A3 இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2 தெரியும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா ஆர்டர் 6 இது ஆர்டர் 3 அப்போ 2 வந்துடும் சரிங்களா இண்டெக்ஸ் இப்போ என்ன சொல்லலாம் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஐசோமார்பிக் தியரம் அப்ளை பண்ணணும் இதுக்கு இப்போ FIT கர்னல் வந்து A3 யூஸ் பண்ணி பண்ணணும் இஸ் ஐசோமார்பிக் டு F of S3 இப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம செட் 2 போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் த சப் குரூப் F of S3 இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சப்குரூப் F of S3 of Klein 4 which is isomorphic to set 2 இப்போ என்ன பண்ணால் Klein 4ல் S2க்கு set 2க்கு ஐசோமார்பிசமாக இருக்க மாதிரி எத்தனை சப்குரூப் இருக்குன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் இப்போ ஆர்டர் 2 தானே ஆர்டர் 2ல் எனக்கு ஸோ இது என்னது EUA தானே Klein 4ல் இது ஒரு சப்குரூப் இருக்கும் ஆர்டர் 2ல் அடுத்து என்ன இருக்கும் EB இது அனதர் சப்குரூப் ஆர்டர் 2 இது அனதர் சப் EAB இப்போ எனக்கு ஆர்டர் 2ல் Klein 4ல் எனக்கு 3 சப்குரூப் இருக்குது விச் இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2 ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ அடுத்த கதை இப்போ தான் ஆட்டோமார்பிசம் வரீங்க ரைட்டா ரைட் இப்போ ஆட்டோமார்பிசம் என்ன எழுதணும் ஆட்டோமார்பிசம் செட் 2 எதுனா இந்த எழுதி இருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து இது இதுதான் இந்த செட் 2 எழுது இப்போ இதுக்கு ஆட்டோமார்பிசம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Zn formula என்ன தெரியும் automorphism of Zn is isomorphic to what Un set of all units in Zn சரிங்களா சரி under multiplication dot ரைட்டா இது கார்டினாலிட்டி கேட்டாங்கன்னா automorphism of Zn is equal to order of Un இதோட ஆர்டர் என்ன தெரியும் ஸோ ஆயிலுக்கு பை ஃபங்க்ஷன் பை ஆஃப் n தெரியும் ஸோ இதை யூஸ் பண்ணுவோம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு ஆக்சுவலாக குரூப் தேரியில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு சரிங்களா ஸோ முக்கியமான ரிசல்ட் இது ஒரு ரிசல்ட்டு இது ஒரு ரிசல்ட்டு இதை வச்சு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ரைட் சரியா இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஆட்டமாக செட் 2 கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னது ஐசோமார்பிக் U2 அப்போ இதுக்கு கார்டினாலிட்டி கண்டுபிடிச்சி U2 என்ன அர்த்தம் பை ஆஃப் 2 தானே பை ஆஃப் 2 வந்து ஒன்றே ஒன்று தான் வரும் ஓகேங்களா ஒன்றே ஒன்று ரைட் இப்போ இதை மைண்டில் வச்சுக்குவோம் ஆக்சுவலாக என்னென்னா இது இருக்கட்டும் மைண்டில் வச்சுக்குவோம் அடுத்து வரேன் அடுத்த கொஸ்டின் குரூப் எடுத்துட்டேன்னா இப்போ S3 by S3 வந்து ஐடென்டிட்டி வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தியரத்தை அப்ளை பண்ணுறேன் இப்படி வந்துடுச்சு இது ஈன்னு எழுதியாச்சு இப்போ என்ன தெரியும் சப் குரூப்
சப்குரூப் ஆஃப் கிளைண்ட் 4 இஸ் ஐசோமார்பிக் E இருக்கும். அப்போ என்னது, அது ஒரே ஒரு குரூப் ஐடென்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு நீங்கள் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஐடென்டிட்டி அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இங்கே செட் யூஸ் பண்ணி இப்போ ஆட்டோமார்பிசம் ஐடென்டிட்டி என்ன வரும், ஐடென்டிட்டி தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஐடென்டிட்டியில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், ஒன்றே ஒன்று இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தாச்சு. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் எப்படி வரும்னா, ஸோ இந்த கேஸில் இந்த கொஷின் குரூப் வச்சு எனக்கு சப் குரூப் இல்லை, அதனால் ஹோமோமார்பிசம் வராது, அதனால் 0 போட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள், இது எனக்கு என்னது ஆட்டோமார்பிசம் 1 வந்திருக்கா, ஆட்டோமார்பிசம் 1. அப்போ 1 அதாவது 1 × 3 இப்படி போட்டுக்கோம், இப்படி வேண்டாம். 0 ப்ளஸ் 1ங்கிறது இந்த ஆட்டோமார்பிசத்தை குறிக்கிறது 1 இன்ட்டு இது வந்து எத்தனை சப் குரூப் ஐசோமார்பிக் 1 2 3 1 × 3. ஓகேவா? போட்டேன். அப்போ ரெண்டாவது கேஸ் முடிச்சு. மூணாவது கேஸ் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் இங்கே வரேன். ஆட்டோமார்பிசம் எடுத்ததுன்னா 1 இந்த ஆட்டோமார்பிசம் கார்டினாலிட்டி எழுதியாச்சு இன்ட்டு எத்தனை சப் குரூப் 1 1. அப்போ என்ன வரும், 3 + 1 4. அப்போ நம்ம S3க்கும் கிளைண்ட் 4க்கும் 4 ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் புரியாது, போக போக உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும். சரி பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஸோ அதை கிளைண்ட் 4க்கும் கிளைண்ட் 4க்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். கிளைண்ட் 4க்கும் கிளைண்ட் 4க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஓகே இப்போது கிளைண்ட் 4க்கு என்னது, எல்லா சப் குரூப்பும் நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு கொஷின் குரூப் ஃபஸ்ட் கண்டுபிடி, இதுக்கு கொஷின் குரூப் 1 ஃபஸ்ட் கேஸ், அடுத்து இதுக்கு கொஷின் குரூப் 2வது. ஸோ இது எல்லாமே சேமாக தான் வரும். ஓகேங்களா? இது மூணுமே ஒன்றா தான் வரும், ஏன்னா ஒரே இது வந்துடும், பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து 1 போட்டோம். இப்போ 3 கேஸாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்து என்ன வரும்னா, கிளைண்ட் 4. ஸோ கிளைண்ட் 4 ஓவர் E வந்து கிளைண்ட் 4. இப்போ ஃபஸ்ட்டு ஐசோமார்பிசம் தேர இதை யூஸ் பண்ணுறேன். F ஆஃப் கிளைண்ட் 4 இதுக்கு பேர் இது எழுதிக்கலாமா? ரைட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், சப் குரூப் F ஆஃப் K4 ஆஃப் K4 F எழுதுவே இல்லையா, Fன்னு எழுதிக்குவோம். ஓகேங்களா? விச் இஸ் ஐசோமார்பிக் டு கிளைண்ட் 4. அது என்னன்னு பார்க்கணும். இப்போது கிளைண்ட் 4 அதாவது K4ஓட சப் குரூப் வந்து ஐசோமார்பிக் கிளைண்ட் 4ஆக இருக்கும். அப்போ என்னது, ஒன்று தான் கிளைண்ட் 4, ஒரே ஒரு சப் குரூப்பில் அது கிளைண்ட் 4. சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன ஆட்டோமார்பிசம் இது கண்டுபிடிக்கும். ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 என்ன வரும்னா S3 வரும். ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 வந்து என்ன வரும், S3 வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஆக்சுவலாக அது எப்படி வரும்னா, ஆட்டோமார்பிசம் ஆஃப் கிளைண்ட் 4 இஸ் S3. ஆக்சுவலாக எப்படி வரும்னா, கிளைண்ட் 4ல் ஐடென்டிட்டி ABABன்னு இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி கண்டிப்பாக ஐடென்டிட்டியோட மேப் ஆகிடணும். சரிங்களா? ஐடென்டிட்டியோட மேப் ஆகிடணும். இப்போ இந்த இது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த இப்போ ஆக்சுவலாக இங்கே 3 எலமெண்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில எத்தனை ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும்னு பார்ப்போம். சரிங்களா? எத்தனை கொடுக்க முடியும், இப்போ இதை வேரி பண்ணி 3 ஐசோமார்பிசம் கொடுப்போம். ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி NCR கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. அது இந்த 3 பிளேஸை ஃபுல்லாக பண்ணணுமா? இப்போ 3 லெட்டர் இருக்குது. இந்த பிளேஸை வந்து என்னது 3ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க 2 லெட்டர் 2 1. இப்போ மொத்தம் எத்தனை 6. அதான் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 வந்து ஐசோமார்பிக் S3 இருக்கும். இப்போ 6 ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும். ஸோ ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4க்கும் கிளைண்ட் 4க்கும் இடையில எத்தனை ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும், 6 ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து S3 இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 வந்து S3. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ரைட். இப்போ கார்டினாலிட்டி பேசலாமா? 6 வந்துடும். இது மைண்டில் வச்சுக்குவோம். அடுத்த கொஷின் குரூப் இதை எடுத்துக்கிறேன். இது எடுக்கும்போது இது என்ன வரும், இது 4 இது 2 வரும்னா இன்டெக்ஸ் வந்து 2 வந்துடும். அப்போ ஐசோமார்பிக் செட் 2ஆக இருக்கும். செட் 2 கிளைண்ட் 4. இப்போ என்ன பண்ணணும்னா, அதாவது கிளைண்ட் 4ல் செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்க மாதிரி எத்தனை சப்குரூப் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இருக்கும், 1 2 3. அது 3 எழுதிட்டேன். சரிங்களா?
அடுத்து என்ன பண்ணணும், அட்டமார்பிசம் ஆஃப் செட் 2 கண்டுபிடிக்கணுமா. செட் 2 என்ன வரும், அது லாஸ்ட்டில் சொன்னேன் U2ன்னு வந்துடும். இப்போ கார்டினாலிட்டி வந்து U2 1 வந்துடும். ரைட், இது மைண்டில் வச்சுப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு கொஸ்டின் கண்டுபிடிக்கலாமா, இதுக்கு பிக்கு. அதுக்கு இல்லை சேம் ப்ராசஸ் தானே, இதுலாம் சேம் தான். அதையும் எழுதுகிறோம். சரி ஓகே, இது கூட எழுத வேண்டாம், இது கூட எழுத வேண்டாம், அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். சரிங்களா. அடுத்த கேஸ் இங்கே வந்துடும். எடுக்கும்போது ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ ஒன்றே ஒன்று தான். இப்போது இது கொஞ்சம் மாற்றிடுது, இப்படிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன். 4 நம்பர் ஆஃப் ஹோமோமார்ப்ஸ் எப்படி எழுதணும்னா பாருங்க, ஃபஸ்ட்டு என்னது, இந்த கேஸில் நமக்கு வந்து ஒரே ஒரு சப் குரூப் இருக்குது. ஆட்டம் வந்து 6 எலமெண்ட்ஸ். அப்போ 6 × 1 ரைட்டுங்களா, இது 1. அடுத்து செகண்ட் கேஸில் எத்தனை சப் குரூப் இருக்குது, 1 2 3. ஆட்டமார்ப்ஸும் 1. அப்போ 1 × 3ன்னு எழுதணும். ஓகேங்களா. அடுத்த கேஸ் இங்கே எத்தனை ஆட்டமார்ப்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நான் ஆட்டமார்ப்ஸும் ஐடென்டிட்டி தான், கார்டினாலிட்டி 1 வந்துடும். இப்போ 1 × எத்தனை சப் குரூப் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். எத்தனை, 6 + 3 + 1. சரி அதாவது ஒன் செகண்ட். ஆக்சுவலாக இது எழுதணும். client 4 to B, client 4 to AB. இது எழுதி தான் வரணும். ஓகேங்களா. சப்போ இந்த 6ங்கிறது இதை வச்சு எழுதுனது. ஓகேவா. இந்த இதை வச்சு எழுதுனது. இன்னொன்று வருமா, அதுக்கும் என்ன வரும்னா +1 × 3ன்னு வரும். அடுத்து இன்னொரு பார்த்தீங்களா, இதுக்கும் 1 × 3 வரும். இப்போ எத்தனை இருக்குன்னா, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே 1. அப்போது 16 மொத்தம் வந்து 16 ஹோமோமார்ப்ஸும் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா. ஸோ அதாவது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிக்கு ஏக்கு பிக்கு ஏபிக்கு client 4க்கு. சரிங்களா. இந்த மாதிரி வரணும். இப்போ உங்களுக்கு 1 to 6 கிளாஸஸ் இருக்குது, 5 கிளாஸஸ் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி தான் நீங்கள் ஹோம்ஒர்க்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்போ S3க்கும் ஓகே, இது வேணால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இவ்வளோதான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் படிங்க பார்த்தா.